and welcome to Abby's Delicacy. இன்னைக்கு Abby's Delicacyல என்னன்னு பாத்தீங்கன்னா mocktail challenge. எங்க வீட்ல mocktail challenge நடந்தது. 4 பேரும் ஆளுக்கு ஒரு mocktail செஞ்சோம். ஹெல்தியான ingredients வச்சு. சோ இது பாருங்க, உங்களுக்கு எந்த mocktail பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற votingsஐ வச்சு தான் எங்க வீட்ல யார் வின்னர்னு நாங்க தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்னோட mocktail grape juiceல பண்ணேன் நானு. சோ இதுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 1 கப் black grapes எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப ஈஸியானது, குயிக்காக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள்ஸ்பூன் சுகர் வந்து சிரப் பண்ணி ஊற்றினேன். இது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு, அதனால் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். கிரேப்ஸ்லேயே ஸ்வீட்னஸ் இருக்குங்கிறதுனால அந்த அளவே போதுமாக இருந்தது. இது வந்து பிளாக் சால்ட்டு ஒரு பிஞ்சு, அதுக்கப்புறம் சாட் மசாலா 1 பிஞ்ச். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் வந்து ஒரு 2 க்யூப்ஸ் ஐஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் ஐஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜூஸ் ஊற்றிடலாம். இது வந்து டேஞ்சியாக சூப்பராக டேஸ்ட்டு ஸ்வீட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ரொம்ப டேஸ்டான கிரேப் மாக்டைல். ஸோ இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு மின்ட், புதினா இலை. கிரேப் மாக்டைல் ரெடி. சுஷ்மிதா சூஸ் பண்ணது பப்பாயா மாக்டைல். ஸோ அவள் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. 1 cup of fresh papaya, black salt, normal salt and pepper, some lemon juice and ice. If you want you can add sugar, but I don't want to add sugar as my papaya is sweet. So first in a jar we have to add the papayas. Then we have to add everything. Pepper 1 pinch, salt 1 pinch, black salt 1 pinch. And 2 tablespoons of honey. And now we have to grind it and fix the knife. Only 2 pieces. Presentation. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் மாக்டைல். இதை யார் செஞ்சான்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கீதான் மிதா. வாங்க பார்க்கலாம் எப்படி செஞ்சுருக்காங்க. இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் கேபேஜ் கிடைக்கும். முட்டைக்கோஸ் வெரைட்டியில் தான் ரெட் கலரில் இருக்கும். அதை இந்த மாதிரி வாங்கி கட் பண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தண்ணி பர்பிள் கலரில் வரும். அதை லெமன் ஜூஸில் ஊற்றும் போது இந்த மாதிரி பிங்க் ஆகிடும். இதில் வந்து ஃப்ளேவர் எதுவும் இருக்காது, லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் மின்ட் மாக்டைல். ஜோதி கிருஷ்ணன் எங்கள் வீட்டோட தலைவர் செஞ்சார். இது வந்து ரொம்ப சூப்பர் ஹெல்தியானது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து புதினா, லெமன் கிராஸ் இதெல்லாம் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தென் ஐஸ் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து அந்த தண்ணி அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் கிராஸையும் புதினாவையும் நல்லா கொதிக்க வச்சு அந்த மாதிரி கலர் மாறிடும் தண்ணி. அதை வடிகட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தென் லெமன் ஜூஸு, தென் சுகர் சிரப்,
தென் வாட்டர். ஜூஸ்க்கு எப்போவுமே ஈக்குவல் அளவு சர்க்கரையும் தண்ணியும் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க, அப்போ ஆட் பண்ண வசதியாக இருக்கும். இது வந்து நைட் டைமில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். லெமன் கிராஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லெமன் கிராஸ் மின்ட் மாக்டைல் ரெடி. ஸோ யாருக்கு ஓட் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அபீஸ் டெலிகசி.